விஜய் ஜெயிச்சதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறோம்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா தளபதி ஒரு வரணும், நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் எங்களோட விருப்பமே. அது இல்லாம பாத்தீங்கன்னா இப்ப இருக்கவங்க மற்ற பார்ட்டிஸ்லாம் பாத்தீங்கன்னா யாரு மேலேயுமே இஷ்டம் இல்லை. இன்னொன்னு பாத்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே ஒரு மாற்றம் வேணும்ல. எப்ப பார்த்தாலும் இவங்க இவங்க அப்படின்ட்டு இல்லாம நீவா ஒருத்தவங்க வரட்டுமே. அவர் மக்களுக்கு நல்லா செய்யணும்னு எல்லாம் எதிர்பார்க்குறோம். அவர் செய்வார். ஆட்சி மாற்றம் வந்தது ரொம்ப நல்லது. அதை மக்களுக்கு ஒரு மனமாற்றம் வந்திருக்கு. விஜய் நல்ல தம்பி, நல்ல ஆட்சி செய்வார். அவரை பற்றி எல்லாம் நிறைய பேருக்கு திருப்தியாக இருக்குது. வாலிப பிள்ளைகளுக்கு எல்லாம் நல்ல திருப்தியாக இருக்குது. ஆனால் வருங்கால சந்ததிக்கு அவனை பற்றி ஒரு நல்ல திருப்தி. ஆனால் அவர் மற்றவர்கள மாதிரி லஞ்சம் வாங்குறது கொள்ளது எதுவுமே அவர்கிட்ட இருக்காது. எங்களுக்கு இன்னமும் மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா தான் தோணுது. நான் விஜய் ரசிகரோ இல்லை அவருக்கு நான் கிடையாது. நான் ஒரு சாதாரணமான ஆள். இந்த திமுகவுக்கு நான் திமுக கட்சிக்காரனும் கிடையாது, ஏடிஎம்கே காரன். நான் பொதுமக்களோட நான் அன்னைக்கு என்னோட ஆட்டோ டிரைவர். அன்னைக்கு என்னோட சம்பாதிக்க தான் என் வேலை. விஜய் ஜெயிச்சதுனால எங்களுக்கு மனசுக்கு சந்தோஷமா தான் இருக்குது. ஏன்னு கேட்டிங்கனாக்கா, எங்களை போல அடித்தட்டு மக்கள் தான் அதில் இருக்கிற எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிறுத்தி வச்சிருக்காரு. அதே போல் ஜாதி பேதகம் இல்லாமல் எல்லாருக்குமே சமத்துவமாக அவர் மட்டும்தான் எல்லாருமே ஒரே ஈக்குவாலிட்டியை இது பண்ணி வச்சிருக்காரு. அதனால அவரை நல்ல ஆட்சி தருவாருன்றது தான் எங்களோட அபிப்பிராயம். எங்களுக்கு இதுலேயே மன திருப்தியாக இருக்குது. இந்த டிஎம்கே ஏடிஎம்கே போல் பித்தலாட்டம் பண்ணிக்கின்னு, இந்த திருட்டு வேலைங்கள்லாம் பண்ணிக்கின்னு, கொள்ளைலாம் பண்ணின்னு இருக்கிற ஆள் கிடையாது. நேர்மையான மனுஷன் தான் தோணுது.